ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கசாபு கேமிங். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண வந்திருக்கோம்னா டோர் எஸ்கேப் கிராணி வீட்டில் பண்ண வந்திருக்கோம். கிராணி மல்டிப்ளேயர். கிராணி இங்கே வரலான்னு பார்க்குதுங்க. வரல, வாங்க நம்ம இன்ட்ரோ போகிறோம். கிராணி போயிட்டா. இப்போ நம்ம அங்கே போவோம். நம்ம ஃபுல்லாக போகலான்னு நினைக்கிறேன். போயிட்டா. இப்போ கவுபர் எடுத்து நம்ம அந்த வீட் டோரில் இருக்கிறத ஃபஸ்ட்டு திறந்துடலாம். இந்த சைடு டோர் மூடிக்கலாம். வந்துட போகிறோம். கட்டிங் பிளேட் இருக்கு, தேவைப்படும் நமக்கு. அப்படியே விட்டுட்டு போயிடலாம், வந்து எடுத்துக்கலாம் அப்புறமேட்டு. வந்துட்டாங்க. ஒழிஞ்சிப்போம். பொறுமையாக நடந்து வராங்க. நான் போயேண்டி ஃபஸ்ட்டு. எப்போ போவானே தெரிலங்க. பெராக்கு பார்த்துட்டு இருப்பா. நம்மளே போகிறா. இப்படி போனோடனே நம்ம அப்படி போயிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குன்னு செக் பண்ணி அந்த ரூமில். அப்படி செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளம்புவோம். இது என்ன இருக்குது? இது மெயில் தேவைப்படாது, திறந்து விட்டுப்போம். அதுக்குள்ளே என்ன இருக்கும்? தேவைப்படாது, கிளாஸ் யூஸாக இருக்குது. ஃபோட்டோ இருக்குது, ஃபோட்டோவும் தேவைப்படாது. உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். போடு பேட்லக்கி. இதுவும் கிடச்சிருச்சா? ஈஸியாக இருக்குங்க இந்த தடவை. ட்ராப் போட்டு போயிருக்கா. சரி, நம்ம போவோம். போய் கவுபர் அங்கே போட்டு வந்துடுவோம். வேறு எதாவது போய் எடுத்துகிட்டு வருவோம். பேட்லக்கி பார்த்தோம், பேட்லக்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கீழே போட்டால் டோர் நம்ம போட்டுப்போம். அப்புறம் போய் அப்புறம் மேலே அலைய தேவையில்லை. போட்டுருவோம். பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ வரும். இப்போ ரீசெண்டாக ஒரு 5 நாளாக வீடியோவே போடல. குழப்பறாங்க. கட்டிங் பிளேடு தூக்கி அதையும் கீழே போட்டுடலாம். போட்டாச்சு. போட கொஞ்சம் ஓடுற பட்டன் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஜாய்ஸ்டிக்கே ஊற்ற வேண்டியதாக இருக்குது. அதுதான் இருக்குதான்னு பார்ப்போம். அப்படி போவோம். கிராணி வந்துடுவான்னு நினைக்கிறேன். பார்த்து போவோம். எதாக இருந்தாலும் வரல. நம்ம கிச்சனில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு செக் பண்ணலாம். மேனுவல் தேவைப்படாது. பெஞ்சு இருக்குது, இப்போ வேணாம். உள்ளே ஒன்றுமே இல்லை. பேருக்கு தான் கிச்சன், ஆனால் உள்ளே ஒன்றுமே இருக்காது. கிச்சன் இருக்கு, ஆனால் ஃப்ரிட்ஜ் இல்லை. இதான் ஃப்ரிட்ஜு, ஒன்றுமே இல்லை. கரண்டில் ஓடாத ஃப்ரிட்ஜு. சும்மா அலைஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ ஸ்டன்கன் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு போட்டுடலாம். ஐயோ, இட்ரா வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு அவங்க போய் போட்டுடலாம். இருங்க, இங்கே தான் எங்கேயோ இருப்பாங்க. உள்ளே இருப்பானுங்களோ? பாருங்களேன், என்ன ஒட்டிட்டு நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிராணி செத்துட்டா. இந்த கிழவன் தான் என்ன கொஞ்சம் பக்கத்தில் போய் எடுப்போம். அதுக்குள்ளே அடிச்சுடுவான்னு தெரில. எடுத்தாச்சு. போடு சோழி முடிச்சு. இப்போ 2 பேத்தையும் போட்டாச்சு. சரி, நம்ம அங்கே போய் போட்டு வருவோம். இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். போட் கீ தேவைப்படாது. நம்ம அப்புறமேட்டுக்கு போட் எஸ்கேப் பண்ணலாங்க. வேறு ஏதோ கேம் பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் ப்ளே பண்ணலாம். ஹெலிகாப்டருக்கு இதுவும் தேவையில்ல. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம்.
சேஃப் கீ வேணுமா அதுக்கு பார்ப்போம். உள்ளே ஒன்றுமே இல்லைங்க, வேஸ்ட்டு. வணக்கம் மாப்பிள்ளை, நம்ம கிளம்புவோம். இன்னும் ஸ்பான் ஆகல. ஸ்பான் ஆனிச்சுன்னா திருப்பி அடிப்போம். கவுபார் இருக்கு, அங்கே போட்டுருவோம். ஹேண்ட்வில் தான் எங்கே இருக்குன்னு தெரில காசு. ஹேண்ட்வில் கிடச்சா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே வெட்ட முடியல. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இங்கே ஃபோட்டோ நூறு மாட்டேங்குது. இங்கே தான்டா இருக்குது ஃபோட்டோ. நூறு வந்துடுச்சு. கரண்ட்டு கட் ஆயிடுச்சு. இப்போ கீழே போவோம். ஹேண்ட்வில் தான் தேவை. பேட்லாக்கி அப்படியே போட்டால் நல்லாயிருக்கும், போட முடியாது. ஆனால் அப்படியே திறந்து பார்ப்போம். திறந்துச்சு. திறந்தாச்சு, ஆனால் கதவு திறக்காது. நான் எதுக்கு உள்ளே வந்தேனே தெரில கைஸ். கிராணி இங்கே இருக்காங்க. நல்ல தப்பிச்சிட்டோம். ஸ்டன் கன் இருக்கு, அவன் பார்த்துப்பான். கீழே போய் கிளம் வர்றான்னு பார்ப்போம். கிராணி வந்துட்டா, செத்துட்டாவ. ஹேண்ட்வில் இங்கே இருக்குங்க, எடுத்துப்போம். ஓய் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, என்னத்துக்கு போட்டிருப்போம். அதுதான் இவனி போட்டாச்சு. இப்போ கீழே போய் ஹேண்ட்வில்ல போட்டுடலாம். அதுதான் எஸ்கேப்பு. திருவு, அதுதான் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து மேலே போகலாம். ஒன்றுமே நடக்கலை. சரி, நம்ம மேலே போயிடலாம். டேப் இருக்குது, தேவைப்படாது. அதுதான் திறந்தாச்சு. கவுபார் கூடுறா கிளவா. அடி நூறுரூவா. அவன் அவர மாட்டிக்கிறாங்க. புச்சக் புச்சக், அவ்வளோதான். இப்போ எஸ்கேப்பு, டோர் ஹேண்டில் போட்டு எஸ்கேப் தான். சட்டுனே முடிஞ்சிச்சுங்க 8 நிமிஷத்தில். இதுதான் எண்டிங்கு. இப்போ பாருங்களேன், சீன் நல்லாயிருக்கும். அந்த சீனை அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.